சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியான வேட்டையன் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது. அதனையடுத்து இப்போது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதனை அடுத்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தோட 2வது பாகத்திலையும் நடிக்கிறாரு. இந்த படம் பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மிக விரைவிலே வெளியாகும் சூழல்ல தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அது என்ன தகவல், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் கடந்த வருடம் வெளியான திரைப்படம் ஜெயிலர். அந்த படம் ரஜினியோட கெரியரில் மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுது. ஏனெனில் ஜெயிலருக்கு முன்பு ரஜினி நடித்த அண்ணாத்த தர்பார் ஆகிய 2 படங்களுமே படுதோல்வியை சந்தித்தது. அந்த சமயம் பார்த்து விஜய் ரசிகர்களோ இனி அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்று பேச ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக தான் ரஜினியின் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சமூக வலைத்தளங்களில் மோதல் வெடித்தது. மேலும் அந்த சமயத்தில் காக்கா கழுகு கதை ஃபேமஸ் ஆனது. சூழல் எப்படி இருக்க ஜெயிலர் படம் வெளியாகி மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதில் ரஜினியோட மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. பேன் இந்திய அளவில் படம் வெளியாகி ஹிட் அடிச்சிருந்தது. எனவே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் என்றும் விஜய் சூப்பர் ஸ்டார் ஆகும் அந்த எந்த சீனும் இனிமேல் நடக்காது என்றும் ரஜினி ரசிகர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. ரஜினிகாந்த் மட்டுமின்றி நெல்சன் திலீப்குமாருக்கும் இந்த படம் வாழ்வு கொடுத்தது. ஏனெனில் இதற்கு முன்பு அவர் இயக்கியிருந்த பீஸ்ட் திரைப்படம் தோல்வியை மட்டுமின்றி கடுமையான ட்ரோல்களையும் சந்தித்தது. டாக்டர் என்ற படத்தை இயக்கி 100 கோடி ரூபாய் வசூலித்த இயக்குனர் இவர் என்றெல்லாம் நெல்சனை கடுமையாக ரோஸ்ட் செஞ்சாங்க. இதன் காரணமாக ஜெயிலரில் தன்னை நிரூபிச்சே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவர் இருந்தார். அதை செய்தும் காமிச்சாரு நம்ம நெல்சன். விமர்சன ரீதியாக படம் கொஞ்சம் சறுக்கில் சந்தித்தாலும் வசூல் ரீதியாக சக்கை போட்டது. உலக அளவில் மொத்தம் 700 கோடி ரூபாயை வசூலிச்சிருப்பதா படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. மேலும் ரஜினிகாந்த், நெல்சன் திலீப்குமார், அனிருத் ஆகியோருக்கு விலை உயர்ந்த காரையும் பரிசாக கொடுத்திருந்தார் கலாநிதி மாறன். சூழல் இப்படி இருக்க ஜெயிலர் படத்தின் 2வது பாகம் உருவாகும் என்ற தகவல் வெளியாயிருக்கு. அந்த தகவல்களை நெல்சன் திலீப்குமாரும் உறுதி செஞ்சிருக்காரு. இருந்தாலும் படத்தின் பணிகள் எப்போது தொடங்கும் என்று தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் ஜெயிலர் 2 படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி ஜெயிலர் 2 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு ப்ரோமோ வீடியோவோட வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம். அதற்கான ஷூட்டிங் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என்றும் அந்த வீடியோ ரஜினியின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்றும் சொல்லப்படுது. நீங்கள் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.